லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் தக்காளி பட்டாணி சாதம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட ஒரு சின்னதாக பிரியாணி இலை, சின்ன பட்டை, 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 பொடியாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன். இது கூடவே நான் காஞ்ச பட்டாணி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்படி ஊற வைக்கலைன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிங்க. கொத்தமல்லி, புதினா, மசாலா எல்லாமே நான் குறைவாக சேர்த்துருக்கேன். நான் 100 கிராம் தான் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கிங்க. நான் பட்டாணி 50 கிராம் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு அரை டீஸ்பூன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற விட்டுருக்கேன். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சாப்பாடு ரைஸில் கூட செய்யலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு நான் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிங்க. குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக நல்லா வெந்திருக்கு. ஹெல்த்தியான குக்காக செய்யக்கூடிய பட்டாணி தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.